அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு ஜேவி அகாடமி. சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத காத்திருக்கும் அனைத்து ஆசிரிய தோழமைகளுக்கும் இனிய காலை வணக்கம். நாட்கள் அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. மிகச்சிறப்பாக நீங்கள் இந்த முறை தேர்விற்கு தயார் செய்திருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையோடு தேர்வு எழுதச் செல்லுங்கள். உங்களுக்காக கண்டிப்பாக நான் எப்பயுமே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நல்லபடியாக எக்ஸாமினேஷனை முடிச்சுட்டு சந்தோஷமான மனநிலைக்கு அனைத்து ஆசிரியர் தோழமைகளையும் உங்களுடைய இயல்பான பணியினை மீண்டும் தொடர உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, பாஸ் பண்ணிடுவீங்க. கண்டிப்பாக அந்த ஒரு நம்பிக்கையை மட்டும் குறைச்சிடாதீங்க. கொஸ்டின்ஸ் ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்ற மனநிலையோடே போங்க. ஸோ இன்றைய தினம் ஈவினிங் பார்த்திங்கன்னா பேப்பர் 1க்கான கம்ப்ளீட் ரிவிஷன் ஒன்று அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நாளைய தினம் பேப்பர் 2க்கான கம்ப்ளீட் ரிவிஷன் எல்லாமே நான் என்ன பண்ணிடுறேன், அப்லோட் பண்ணிடுறேன். இன் பிட்வீன் முடிஞ்சால் இன்றைக்கி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் சில கொஸ்டின்ஸை நான் ஆட் பண்ணி டிஸ்கஷன் கொடுத்துருவோம். நல்ல முறையில் தேர்வு எழுத உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிளாஸில் 6th ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் பெண்டிங் இருந்த ப்ரோஸ் அண்ட் ஸ்டோரிஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இந்த கிளாஸ் நான் ஹேண்டில் பண்ணலை அப்படின்னு முன்னாடியே நான் சொன்னேன். இருந்தாலும் இருக்கக்கூடிய டாபிக்ஸில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன தேவை அப்படின்றத மட்டும் ஏதோ சொல்லுவாங்களே ரத்தின சுருக்கமான்ற மாதிரி கொடுத்துருக்குறேன். சரிங்களா? பார்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ ஈவினிங் A to Z கம்ப்ளீட்டாக ஒரு ரிவிஷன் என்ன பண்ணிடலாம், கொடுத்துடலாம். ஓகே, பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ப்ரோஸ் சீ டர்ட்டில், அதாவது கடல் ஆமைகள். இந்த சீ டர்ட்டில்ஸை பொறுத்தளவு பார்த்தோம்னா உலகத்தில் மொத்தம் 7 வகையான கடல் ஆமைகள் இருக்குது. அதில் இந்தியாவில் 5 வகையான கடல் ஆமைகள் காணப்படுகிறது. இதில் கொடுத்துருக்க ஒரு வார்த்தை பாருங்கள், அரிபடா அப்படின்றதுனா என்ன அர்த்தம்னா மாஸ் நெஸ்டிங் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆமைகள் கூட்டமாக முட்டையிட்டு குஞ்சு பொரிப்பதற்கான அந்த நிகழ்வினை அரிபடா என்று அழைக்கப்படுகிறது. இந்த கொடுக்கப்பட்ட சீ டர்ட்டில்ஸ்லேயே ஸ்மாலஸ்ட் ஸ்பீசிஸ் எது அப்படின்னா ஆலிவ் ரிட்லே. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன ஆமை. இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஆஃப் தம் லெதர் பேக். இந்த ஸ்மாலஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆலிவ் ரிட்லே கூட கிட்டத்தட்ட 35 கிலோகிராம் வரையும் இருக்கும். லார்ஜஸ்ட்டாக இருக்க லெதர் பேக் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா as much as weight ஆஃப் 700 கிலோகிராம் வரையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடல் ஆமைகள் எப்பொழுது நிலத்தோடு தொடர்பு பட்டிருக்கும்னா அந்த முட்டையிடக்கூடிய அந்த நிகழ்வில் தான் நிலத்தினுக்கான தொடர்பு அந்த ஆமைகளுக்கு இருக்குது. அதுவும் அனைத்து பெண் ஆமைகளும் ஒரே நேரத்தில் தனக்கான முட்டையிடுவதற்கான இடத்த தேர்ந்தெடுத்து முட்டையிட்டுட்டு போகுமா. அதுக்கப்புறம் கிட்ட 100 கணக்கான முட்டைகளை இட்டுட்டு அந்த பெண் ஆமைகள் கடலுக்கு திரும்பிடும். அந்த முட்டைகள் எல்லாம் எவ்வாறு பொரிக்கப்படுகிறது அப்படின்னா, அந்த கடல் மணலில் இருக்கக்கூடிய வெப்பம், ஹீட், அதில் தான் அந்த முட்டைகள் பொரிக்கப்படுகிறது. அதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் 27 டிகிரி டு 28 டிகிரி செல்சியஸ் இருந்தால் தான் ஆண், ஒன்லி மேல். அட் 30 டிகிரி செல்சியஸ் இருந்தால் தான் ஃபீமேல். அந்த 29க்கும் 30க்கும் இடைப்பட்ட செல்சியஸ் மாறி மாறி இருந்தால் தான் மேல் அண்டு ஃபீமேல் ஆமைகள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மாஸ் நெஸ்டிங் பிளேஸில் 3 இடம் இருக்குது. அதில் இந்தியாவில் இருக்கக்கூடியது ஒரு இடம் ஒடிசா. ஸோ அவ்வாறு அந்த முட்டையிலிருந்து வரக்கூடிய குட்டி ஆமைகள் எப்படி இருக்குன்னா, டைனி ஹேட்ச்லிங்ஸ் லெஸ் தென் 20 கிராம்ஸ், 20 கிராமுக்கும் கீழே தான் இருக்கும். ஸோ அதில் நிறையா டேஞ்சர்ஸ் இருக்குது. ஒன்று என்ன பண்ணிடலாம், ஒரு நாய் சாப்பிட்டுட்டு போயிடலாம், இல்லை மனிதர்களால் அது வேட்டையாடப்படலாம். அந்த குட்டி முட்டையிலிருந்து வரக்கூடிய ஆமைகள் கஷ்டப்பட்டு அந்த கடலுக்கு போய் ரீச் ஆகிறதுக்குள்ளேயும் அதுலேயும் பார்த்தோம்னா ஏதோ ஒன்று சொன்ன மாதிரி தான், 1000ல் 1 தான் பிழைக்குமா. ஒன்லி இன் எவ்ரி 1000, 1000ல் 1, 1000ல் ஒருத்தியம்மா நின்ற மாதிரி 1000ல் 1 தான் பொறிக்குன்றதுக்காகத்தான், பிழைக்கும் அப்படின்றதுக்காகத்தான் அந்த ஆமைகள் கிட்டத்தட்ட 100கணக்கான முட்டைகளை இடுது. ஆனால் இவ்வளோ டேஞ்சர்ஸ் அந்த ஆமைகளுக்கு இருக்குது. பொதுவாக அது எந்த மாதத்தில் இந்த மாதிரி ஹேட்ச்லிங் டைம் அப்படின்றது இருக்குன்னா,
ஜான்வரி அண்ட் மார்ச். இது லாஸ்ட் டெட்டில் கூட கேட்டிருந்தாங்க. எல்லாருமே ஜனவரி, பிப்ரவரின்னு கூட எதிர்பார்ப்போம். ஆனால் ஜான்வரி அண்ட் மார்ச். ஸோ அந்த ஆர்டரில் தான் நிறைய பேர் யோசிச்சு லாஸ்ட் டைம் வந்து ஆன்சர் வந்து தப்பாகவே எழுதியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இதில் இது ஃபேஸ் பண்ணக்கூடிய எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ்லது வேட்டையாடப்படலாம், இல்லை வந்து வேறு அனிமல்ஸ் இது பண்ணிடலாம். இதே 20 கிராம்ஸாக வரும் பொழுது பிற உயிரினங்களுக்கு இரையாக கூட மாறிவிடலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து சீ டர்ட்டில் அப்படின்றதுல நமக்கு கொடுத்ததில் நான் முக்கியமானதை மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், கொடுத்துருக்குறேன். சரிங்களா? ஓகே. இது போக இது அழிவதற்கான இன்னொரு காரணமாக இருக்குது. மனிதரால் உருவாக்கக்கூடிய பொல்யூஷன்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது. அதுலேயும் இது அழிவதற்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஓகே. ஸோ ரிமைனிங் டூ யூ நோவில் இருக்கிறது கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஈவினிங் நம்ம என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட்டாக ஒரு கோ த்ரூ பண்ணிடலாம். இப்போ அடுத்தது பார்க்கலாம். த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஸ்டோரியில் டிசம்பர் 26, 2004 ஏற்பட்ட சுனாமியால் கென்யாவினுடைய கடற்கரை பகுதிகள் பாதிக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய நீர் யானைகள், அதாவது ஹிப்போபோட்டமஸ் வந்து என்ன ஆகுது, தண்ணீரில் வந்து அடிச்சுட்டு போகுது. அப்படி அடிச்சுட்டு போகும்பொழுது அடுத்த நாள் மக்கள் வந்து சேதத்தை கணக்கிடும் பொழுது அங்கே ஒரு பேபி ஹிப்போ மட்டும் என்ன பண்ணிகிட்ருக்கு, ஒரு பாறையில் இடுக்கில் வந்து மறைஞ்சிருக்குது. ஸோ அதை கீழே கொண்டு வரலான்னு எல்லோரும் முயற்சி பண்ணும்பொழுது பார்த்தாங்கன்னா முடியலை. ஏன்னா அது கிட்டத்தட்ட 270 கிலோகிராம் அளவு இருக்குது. அப்போ ஒரு மேன் கால்டு ஓவன், அவர் பேர் வந்து ஓவன் தான் வந்து கஷ்டப்பட்டு அதை பத்திரமா கீழே கொண்டு வராரு. அதனால அந்த ஹிப்போபோட்டமஸ்க்கு அவருடைய பெயரையே சூட்டிடுறாங்க, ஓவன் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி தாயெல்லாம் பிரிந்த அந்த ஹிப்போபோட்டமஸை ஒரு சாங்சுவரி, வைல்ட் லைஃப் சாங்சுவரியில் வந்து சரணாலயத்தில் வந்து விடுறாங்க. அங்கே ஹிப்போபோட்டமஸ் வந்து எதை தேர்ந்தெடுக்குது அப்படின்னா, எ லார்ஜ் கிரேயிஷ் டார்டாய்ஸ், ஒரு டார்டாய்ஸை வந்து தேர்ந்தெடுக்குது. அந்த கிரே கலரில் இருக்கிறது அந்த ஹிப்போ நினச்சிருச்சு அவங்களுடைய அம்மான்னு சொல்லி நினச்சிருச்சு. அது தேர்ந்தெடுத்த அந்த டார்டாய்ஸ் யார் அப்படின்னா 130 இயர்ஸ் ஓல்டு எம்ஜி, அந்த டார்டாய்ஸ் பேர். அதுக்கு அந்த ஆமையும் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. அதுக்கு எப்படி சாப்பிடணும், வைக்கணும் எல்லாம் சொல்லி கொடுக்குது. இது வந்து இன்டர்நெட்டில் ரொம்ப வைரலான ஒரு படமாக இருந்தது. ஏன்னா இது ஒரு அன்யூஷுவல் ஃப்ரெண்ட்ஷிப். அதாவது ஒரு மேமலுக்கும் ஒரு ரெப்டைலுக்கும், ஒரு பாலூட்டிக்கும் அதை ஊர்வன, அதாவது முட்டையிட்டு குஞ்சு பறிப்பதற்கும் குட்டி போட்டு பாலூட்டுவதற்குமான ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்து இருக்கக்கூடிய ரோஸ் ரஸ்கின் பாண்டுடைய வென் ட்ரீஸ் வாக்டு, மரங்கள் நடக்கும் பொழுது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் கிராண்ட் ஃபாதர் வந்து என்னவா இருந்திருக்கிறார் அப்படின்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் இருந்திருக்கிறாரு. ஸோ ஃபாரஸ்ட் சர்வீஸில் இருந்ததுனால அவருக்கு வந்து மரங்கள் அப்படின்னா ரொம்ப வந்து பிடிக்கும். அவருடைய ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து டேராடூனில் பக்கத்தில் அவுட்ஸ்கேட், வெளிப்புறத்த பகுதியில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு பங்களா கட்டி குடியேறி இருக்கிறாரு. அங்கே பங்களா இது பண்ணுறதுக்கு முன்னால் அங்கே ஒரு ஓல்டு பீப்புள் ட்ரீ வந்து இருந்திருக்கு. அதை வந்து அகற்ற வேணாம் அப்படின்லாம் வந்து கிராண்ட்ஃபா சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு மரங்கள்னால் பிடிக்கும். இருந்தாலும் கிராண்ட் மதர் என்ன சொல்லியிருக்காங்க, மரங்களை விட அங்கே அந்த மரங்களை அகற்றிட்டு நம்ம ஒரு கார்டன் வச்சோம்னா அங்கே வரக்கூடிய வண்ணத்து பூச்சிகளை ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ கிராண்ட்ஃபா என்ன பண்ணுவார், பேரனை கூட்டிகிட்டு அங்கே இருக்கக்கூடிய ரிவர் பெட் சைட்லாம் போய் மரங்களை வந்து அங்கங்கே வந்து நட்டுகிட்டே வருவார். வச்சுட்டு வரும்பொழுது இதெல்லாம் யாருக்கு பயன்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரனும் கொஸ்டின் பண்ணுவார். ஸோ அவ்வாறு மரங்களை நடப்போகும் பொழுது அவர் ஜார்ஜ் மாரிசனுடைய ஒரு போயத்தை சொல்லிகிட்டே போவார். இந்த மாதிரி மரங்கள் வந்து என்ன பண்ணும், மரத்தை வெட்டுற வேண்டாம், மரத்தை வெட்டாதீங்க, ஒரு கிளையை கூட வந்து டச் பண்ணாதீங்க, இதை வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கவிதையை சொல்லிக்கிட்டே அவர் போவார். 2வது உலகப் போரின் பொழுது என்ன பண்ணிடுறாங்க, நெரேட்டர், அதாவது ரஸ்கின் பாண்ட் மேபி, அவர் வந்து ஸ்டடீஸ்க்காக டெல்லி அங்கே போயிடுறாரு. இவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் அந்த இடத்த விட்டுட்டு, இந்த பங்களா விட்டுட்டு எல்லாம் விற்றுட்டு இங்கிலாண்டு போயிடுறாங்க. ஸோ ரொம்ப வருஷம் கழித்து ரஸ்கின் பாண்ட் திரும்பி வந்து பார்க்கும் பொழுது ஒரு வரும்பொழுது பிப்ரவரி மந்தில் வராரு. வந்து பார்க்கும்பொழுது இவருக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, இவர் இளமை காலத்தில் சின்ன பையனாக இருக்கும் பொழுது அவங்க கிராண்ட்ஃபா கூட அந்த ரிவர் பெட்லலாம் போய் நட்டு வைத்த மரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கிளைகள் விட்டு அப்படியே வளர்ந்துருக்குது. ஸோ இந்த ட்ரீஸ் வாக்டு அப்படின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கிளைகள் படர்ந்துருக்குல்ல, அப்போ மரங்களும் நடந்து செல்ல ஆசைப்படுகிறது. நடந்து செல்ல முடியாதனால் தன்னுடைய கிளைகளை படர விடுகிறது. அதால் எந்த தூரம் தன்னுடைய கிளைகளை படர விட முடியுமோ அந்த அளவுக்கு மரங்கள் வந்து படர விடுகிறது அப்படின்னு ரொம்ப அழகாக ஒரு நேச்சருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து எழுதப்பட்ட ஒரு ப்ரோஸ் இது. சரிங்களா? த ஆப்பிள் ட்ரீ அண்ட் தி ஃபார்மர், ரொம்ப குட்டி கதை.
ஃபார்மர் வந்து முன்பொரு காலத்தில் வந்து ஒரு ஆப்பிள் மரம் வச்சிருந்தாரு. சின்ன பையனா இருக்கும் பொழுது அந்த மரத்த சுத்தி நல்லா விளையாண்டுருக்கிறாரு. அதனுடைய பழங்களுடைய பலன்களை எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு, அனுபவிச்சிருக்கிறாரு. இப்ப இவரு அந்த இடத்தெல்லாம் பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஆள் ஆயிட்டாரு. இப்ப அந்த மரத்த யோசிக்கும் பொழுது, அந்த மரம் வந்து கொடுக்கக்கூடிய பலன் கொடுக்கக்கூடிய நிலையில இல்ல. ஏன்னா மரத்துக்கு வந்து வயசாயிருச்சு. ஸோ ஹி டிசைடட் டூ கட் த ட்ரீ. அப்ப அந்த மரத்த வெட்டும்பொழுது, அந்த மரத்தில் இருந்த நெறையா உயிரினங்கள் என்ன பண்ணுது, அப்படியே அந்த மரத்த விட்டு போகுது, இறங்கி ஓடுது. ஸோ அப்ப அந்த ஃபார்மருடைய டாட்டர் வந்து என்ன பண்றாங்க, "அப்பா வெட்டாதீங்க. நீங்க எப்படி சின்ன வயசுல இருக்கும்பொழுது இந்த மரத்தில விளையாண்டீங்க, வச்சீங்க. அதே மாரி நாங்களும் இந்த மரத்தில விளையாண்டுக்கிறோம், வச்சுக்கிறோம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பார்க்குறாங்க. அவர் ஆனா கேட்குற மாரி இல்ல. அப்ப அந்த மரத்தில இருக்கக்கூடிய ஒரு கிளையில இருந்து ஒரு சின்ன ஃப்ரூட் இருக்கிறத நோட் பண்றாரு. அத எடுத்து சாப்பிடுறாரு. அத எடுத்து சாப்பிட்டோனே பார்த்தா, இவருக்கு அந்த பழைய சைல்ட்ஹுட் மெமரீஸ்லாம் வந்துருச்சு. ஒன்ஸ் அப்பான் அ டைம் இந்த மரம் எவ்வளோ பலன்கள நமக்கு வந்து குடுத்துருக்குது. அப்படின்ற ஞாபகம் வந்துருச்சு. ஸோ உடனே அவருடைய தவறை உணர்ந்து கொண்டு அந்த மரத்தை வெட்டுவத என்ன பண்ணிட்டாரு, நிப்பாட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப குட்டி கதை. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா குடுத்துருக்குறாங்க. இப்ப அடுத்து பார்க்கலாமா? அடுத்து நம்ம பார்க்க போறது, எ விசிட்டர் ஃப்ரம் டிஸ்டன்ட் லேண்ட்ஸ். இது ஜஸ்ட்டா ஒரு டயலாக் பேஸ்டு ஒரு ப்ரோஸ் குடுத்துருக்குறாங்க. அதாவது என்ன குடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஸோ மணி அப்படின்ற ஒரு ஃபேமிலிய இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஃபேமிலி எங்க இருக்கிறாங்கன்னா, விழுப்புரம் பக்கம் செஞ்சியில இருக்கிற மாதிரி குடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க என்ன டிஸ்கஷன் மேஜரா பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த மாரி காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் ஃபாரின்ல இருந்து எப்படி வந்து நம்முடைய தேசத்திற்கு வந்தது? அப்படின்ற மாதிரி ஜென்ரலா அவங்க சாப்பிட்றப்போ ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்னுடைய ஆசிரியர் வந்து நம்ம உள்நாட்டில் விளையக்கூடிய பழங்கள மட்டும் தான் சாப்பிடணும், காய்கறிகள் மட்டும் தான் சாப்பிடணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லும்பொழுது, இப்ப இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? எப்படி வந்துச்சுன்னு அவங்க அப்பா அவங்களுக்கு சொல்வதாக இந்த பாடத்த குடுத்துருக்குறாங்க. ஸோ மணி லைக்ஸ் பொட்டேட்டோ அண்ட் லேடீஸ் ஃபிங்கர். ஆனா அன்றைய தினம் வந்து அவன் சாப்பிட மாட்டேன்றான். ஏன்னா எங்க டீச்சர் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்போ இங்கே சில்லின்னு வந்திருக்கு. ஆக்சுவலா தட் இஸ் செஞ்சி. செஞ்சி. அது வந்து லிவ்ஸ் இன் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். செஞ்சி சரிங்களா? செஞ்சின்றது அங்க விழுப்புரத்தில இருக்கக்கூடிய ஏரியா நேம். தேர் இஸ் எ ஸ்மால் மிஸ்டேக். கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கங்க. வாஸ்கோ ட காமா வந்து கேம் டூ இந்தியா ஃப்ரம் போர்ச்சுகல்லேருந்து வந்தாரு. எதுக்காக வந்தாருன்னா, சர்ச் ஃபார் பிளாக் பெப்பர். மிளகு தேடி வந்தாரு. ஏன்னா மிளகாய்க்கு முன்னால பயன்படுத்தப்பட்ட அந்த காரத்திற்கு பயன்படுத்தப்பட்டது தான் நம்மளுடைய மிளகு. இந்த போர்ச்சுகீஸ் தான் வந்து பொட்டேட்டோவ வந்து இந்தியாக்கே கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி கிறிஸ்டோபர் கொலம்பஸ் லுக்கிங் ஃபார் இந்தியா. இந்தியாவ தேடி வரேன்னு சொல்லிட்டு எங்க போயிட்டாரு? சவுத் அமெரிக்கா போயிட்டாரு. அங்க போயிட்டு என்ன கண்டுபிடிச்சிட்டு வந்தாரு? சில்லி மிளகாய வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்தாரு. இந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, அங்க வந்து இன்னும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட அந்த மக்கள வந்து செவ்விந்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி நம்ம இந்தியான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு மிஸ்டேக்கன்ல சவுத் அமெரிக்கா வந்து போயிட்டாரு. சரிங்களா? ஸோ அங்க கண்டுபிடிச்சது தான் சில்லி. போர்ச்சுகீஸ் தான் அதையுமே வந்து சில்லிய வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தது. ஸோ ஜஸ்ட்டு நம்ம உண்ணக்கூடிய அந்த காய்கறிகளுடைய வரலாறை குறிப்பிடுவதாக இந்த எ விசிட்டர் ஃப்ரம் டிஸ்டன்ட் லேண்ட்ஸ் வந்து குடுத்துருக்குறாங்க. தட்ஸ் இட். அடுத்து நம்ம பார்க்க போறதுல ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர பத்தி குடுத்துருக்குறாங்க. மித்தாலி துரைராஜ் விமன் கிரிக்கெட்டர். இவங்கள தான் வந்து லேடி டெண்டுல்கர் அப்படின்னு சொல்லிலாம் அழைப்பாங்க. ஸ்டார்டட் பிளேயிங் கிரிக்கெட் அட் த ஏஜ் ஆஃப் 10. இந்தியன் டீமுக்கே 17 வயசுலயே வந்துட்டாங்க. லிவ்ஸ் இன் ஹைதராபாத். இவங்களுடைய மதர் டங் தமிழ். இவங்கள்ட்ட ஒரு ரெக்கார்ட் என்னன்னா 7 கான்சிக்யூட்டிவ் 50s அடிச்சிருக்கிறாங்க. இவங்கள சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு டயலாக் வந்து குடுத்துருக்குறாங்க. மேபி இந்த கொட்டேஷன குடுத்து யார் சொன்னதுன்னு கூட கேட்கலாம். ஐ வாண்ட் பீப்பிள் டு நோ மீ ஃபார் மை ஓன் ஐடென்டிட்டி. ஐ வுட் ராதர் நாட் பி கம்பேர்ட் டு எ மேல் கிரிக்கெட்டர். நான் என்னுடைய தனிப்பட்ட அடையாளத்தில் தான் வெளிப்பட வேண்டுமே தவிர, ஒரு ஆண் கிரிக்கெட்டரோட என்னைய வந்து கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுது. யாருன்னா மித்தாலி துரைராஜ். இவங்களுக்கு என்ன அவார்டு குடுத்துருக்குறாங்க? அவார்டட் பத்ம ஸ்ரீ. சரிங்களா? அடுத்து குடுத்துருக்கிறது உஷா ராணி. இவங்க ஒரு கபடி பிளேயர். சுபர்தர்பாளையா இன் யஷ்வந்த்பூர் நியர் பெங்களூர், கர்நாடகாவை சேர்ந்தவர்கள். ஷி வாஸ் ஜஸ்ட் 29 இயர்ஸ் ஓல்டு வென் ஷி ஒன் எ கோல்டு மெடல் வாங்கும்பொழுது அவங்களுக்கு ஜஸ்ட் 29 தான். இவங்க வந்து கபடியில ஒரு மிகச்சிறந்த ரைடர். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில ஒர்க் பண்ணியிருக்கிறதா
கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிவி சிந்து, புஷார்லா வெங்கட சிந்து. இவங்க 2016 ஒலிம்பிக்ஸில் வந்து சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்தியா சார்பாக மெடல் வின் பண்ணது யாருன்னா சைனா நேவல் பிரான்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க 2012. இவங்க 8 வயதிலேயே விளையாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்க விளையாடுவதற்கான இன்ஸ்பிரேஷன் இவருக்கு யாருக்கிட்ட இருந்து கிடைச்சது அப்படின்னா புல்லேலா கோபிச்சந்த். 2001 ஆல் இங்கிலாண்டு அந்த டோர்னமெண்ட்டில் அவர் வின் பண்ணதை வச்சு இவங்க இந்த இன்ஸ்பிரேஷனில் இந்த கேமை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து நல்ல வாலிபால் பிளேயர்ஸ், இருந்தாலும் பிவி சிந்து வந்து பேட்மிண்டனை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. லேர்ன்டு பேசிக்ஸ் எல்லாமே இவங்க யாருக்கிட்ட கற்றுக்கிட்டாங்கன்னா மெஹ்பூப் அலிக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் புல்லேலா கோபிச்சந்த் அகாடமியில் சேர்ந்து ப்ராக்டிஸ் எடுத்துருக்கிறாங்க. இவங்களுடைய டெடிகேஷன் எப்படி இருக்கும்னா டெய்லி இவங்க ப்ராக்டிஸ்க்கு கிட்டத்தட்ட 56 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவாங்களாம். புல்லேலா கோபிச்சந்த் வந்து இவங்கள பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஹர் ஆட்டிடியூட் அண்ட் த நெவர் சே டை ஸ்பிரிட். ஒரு பொழுதும் நான் தோற்றுவிட்டேன், ஒரு பொழுதும் நான் இதை விட மாட்டேன், நெவர் சே டை ஸ்பிரிட், அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு எப்பொழுதும் இவர்கள் தன்னுடைய ஆட்டத்தில் வந்து மனநிலையை கைவிட்டது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் பிடபிள்யூஎஃப் அப்படின்னா பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன், அப்ரிவேஷனில் கூட கேட்கலாம். இவங்களுக்கான அவார்ட்ஸ் என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு, இதுதான் ஹையஸ்ட் ஸ்போர்ட்டிங் ஹானர் ஆஃப் இந்தியா. அதாவது ஸ்போர்ட்ஸில் கொடுக்கக்கூடிய உயரிய விருது ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு. பத்மஸ்ரீ, இது வந்து 4th ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. அர்ஜுனா அவார்டும் இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க 2013, அது 2015, 2016 கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? சில்வர் மெடல் ஒலிம்பிக்கில் வின் பண்ணது 2016, அதனால் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. 2 ஒரே வருஷம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மெடல் வாங்கின வருஷம் அந்த மெடல் வாங்கியிருக்கிறாங்கன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதில் இந்த கொட்டேஷன் வந்து ரொம்ப முக்கியமானது, ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்க. ஹர் ஆட்டிடியூட் அந்த நெவர் சே டை ஸ்பிரிட், நெவர் சே டேஸ் அப்படின்னு தான் கொடுத்துருந்தாங்க, டை ஸ்பிரிட். ஓகே, இப்போ அடுத்து இருக்கக்கூடியதை ஜஸ்ட் ஒன்லைனோட பார்க்கலாம். The Nilagiri Mountain Railway was built by British in 1908. The rail connects Udagamandalam and Mettupalayam. In the year 2005, UNESCO declared the Nilagiri Mountain Railway as an extension of the World Heritage Site, Darjeeling Himalayan Railway. ஸோ யுனெஸ்கோ வந்து 2005 வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி கலிவர்ஸ் ட்ராவல். கலிவர்ஸ் ட்ராவல் ஒரு நார்மல் ஹியூமன் தான். அவர் கடலில் பயணம் செய்யும் பொழுது கப்பல் வந்து ஒரு அலைகளால் பாதிக்கப்பட்டு அதில் படகுல போகிறாங்க 6 பேர். அதுவும் வந்து உருக்கலைஞ்சு கவுர்ற பட்சத்தில் கலிவர் மட்டும் என்ன பண்ணிட்டாரு, நீந்தி ஒரு தீவுக்கு போயிட்டார். அங்கே இருக்கிறவங்க எல்லாமே யாருன்னா லில்லிபுட்டியன்ஸ். லில்லிபுட்டியன்ஸ்னால் குள்ள மனிதர்கள். ஒவ்வொருத்தனும் வந்து 6 இன்ச்சு கூட இல்லை. ஆனால் இவர் என்னவாக இருந்தார், கலிவர்னால் ஷிப்ஸ் டாக்டர்னால் ஷிப்போடைய மெக்கானிக்காக இருந்தார். கடைசி இந்த மாதிரி ஒரு தீவில் போயிட்டு அவங்க அரசர்கிட்ட போய் விட்டுட்டு, சரி இவன் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான்னு சொல்லிவிட்டு அவனை சுதந்திரமாக அங்கே செயல்பட விட்டுருக்குறாங்க. அப்போ அந்த லில்லிபுட்டியன்ஸுக்கு ஒரு எனிமி இருக்கிறான். யார் அப்படின்னா பிளஃபஷோ அப்படின்னு ஒரு எனிமி இருக்கிறான். அதாவது அவங்களும் லில்லிபுட்டியன்ஸ் தான், இட் மீன்ஸ் ஸ்மால் பர்சன்ஸ் தான். இவர் கலிவர் தான் நார்மல் பர்சனாக இருக்கிறதுனால அங்கே இருந்த கப்பலெல்லாம் ஒரு கயிறை வச்சு கட்டி இழுத்துட்டு வந்துடுறான். அவங்களும் வந்து 2 நாடுகளுக்கு இடையும் நம்ம அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போடுறானுங்க. கலிவர்ஸ் வந்து அந்த தீவிலேயே பல ஆண்டுகளாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறான் அப்படின்னு சொல்லி இந்த கலிவர்ஸ் ட்ராவலில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட்டு இது ஒரு கோத்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நாளைய தினம் வந்து மிகச்சிறப்பாக சந்தோஷமான மனநிலையோடு தேர்வு எழுத தயாராகுங்கள். சரிங்களா? All my prayers for all my beloved brothers and sisters. Thank you so much. Thank you.